மனுஷனால எப்படி இவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுது? எங்க இருந்து காசு வருது? போற இடம் எல்லாம் கரெக்டா கேமரா போகுது, எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றாரா பாலா? இந்த கருப்பு பூனைப்ப என்னைக்காவது வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷனால, அதுவும் தனி மனுஷனால ஒரு இலவச மருத்துவமனை எல்லாம் கட்ட முடியுமா? அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு 2 பெண்கள் பாலாவோட வாழ்க்கையை தலையில மாத்திருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சினி பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமுதவாணன் அப்படின்றவங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பாலாவை 10 வருஷத்துக்கு மேல அவர் வீட்டுல வச்சிருக்காரு. இன்னைக்கும் அவரோட வீட்டுல போய் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்க ஃபேமிலியோட குழந்தைங்களோட இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்ல பாலா இருக்காரு. பாலாவும் அமுதவாணனும் 2 பேருமே கிடையாது. 2 பேத்துக்குமே யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில இப்போ ஒரு ஃபேமிலியாவே மாறி இருக்காங்க. அமுதவாணன் மட்டும் அவங்கள ரிலேஷனா நினைக்காம அவளோட மனைவியும் அவங்கள பையனாதான் நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நினைக்கிறது மட்டும் இல்லாம பாலா சென்னைக்கு வந்த புதுசுல அமுதவாணன் ஃபர்ஸ்ட் சொந்த வீடு கட்டி இருக்காங்க. போய் கொத்தனார் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றது, அவங்க கிட்ட ஹெல்ப் பண்ணும் போது அவங்க கிட்ட பேச்சுவாக்குல உங்களுக்கு எவ்வளோக்கா சம்பளம், மருத்துவ செலவுக்குலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ அவங்க சொல்றாங்க எங்களுக்கு 800 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லும் போது 800 ரூபாய் சம்பளம் திடீர்னு அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா 1000 ரூபாய் செலவாகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இவங்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணுமே. அப்ப அவர் சென்னைக்கு வந்த புதுசு. அப்போ +2 தான் முடிச்சிருக்காரு. காலேஜ் கூட போகல, அந்த KPY கூட போகவே இல்லை. டைம்ல இவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்கணுமே, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கணுமே, இன்னும் 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளம் கூட வாங்க ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இதெல்லாம் நீ பண்ண போறியா? சம்பாதிக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்பவே அவர் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில அவர் சம்பாதிக்கிறதுலயே 80-90% ஹெல்ப் பண்ணிருக்காரு. பண்ணும்போது அமுதவாணனோட மனைவி ஒரு 6 வருஷமா சொல்லக்கூடியது என்னன்னா, அது தப்பு இல்ல, நீ ஹெல்ப் பண்ற, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நான் உன்னோட லைஃப்ல உனக்குன்னு ஏதாவது ஒண்ணு வேணும், நீ கொஞ்சம் காசு கொடு, நான் உனக்காக ஒரு லேண்ட் வாங்கி வைக்கிறேன் சீட்டு போட்டு, அதுல நீ வீடு கட்டிக்கோ. அமுதவாணனும் ஒரு அரை கிரவுண்ட் லேண்ட் வாங்கி கார் பார்க்கிங்காகவே ரெடி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நீயும் இங்க பக்கத்திலேயே வாங்கிக்கோ, வீடு எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி 6 வருஷமா அவங்க சீட்டு போட்டு ஒரு காசு வச்சிருந்திருக்காங்க, செட் ஆஃப் அமௌண்ட். அப்போ அமுதவாணன் வாங்கின இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அரை கிரவுண்ட் விலைக்கு வருது. அண்ணன் வாங்கின இடத்துக்கு பக்கத்திலேயே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அந்த லேண்ட் வாங்கியிருக்காரு. அதுல வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாலா அமுதவாணன் கிட்ட சொல்றாங்க, ஆனா கோச்சுக்காதீங்க, அக்காவும் நீங்களும் உனக்கு ஏதாவது வச்சுக்கோன்னு சொல்லுவீங்க, கண்டிப்பா சம்பாரிச்சிடலாம்னா எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா இந்த அரை கிரவுண்ட்ல நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல கட்டி விட்டுறலாம்னு எனக்கு ரொம்ப நாளா தோணிக்கிட்டே இருக்க விஷயம் தானே. உங்ககிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன்ல. ஏன்னா ரீசெண்டா ஒருத்தவங்கள பார்த்தேன், அவங்க அவங்க குழந்தைக்கு நெபுலைசர் வாங்கி வச்சிருக்காரு. அது 27,000 ரூபாய். ஆனா அதுக்கு வட்டி வாங்கி 1 லட்ச ரூபா கிட்ட வந்துருச்சு. நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நம்ம சின்னதா ஒண்ணு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலா அமுதவாணன் அவங்க ஒய்ஃப் கிட்ட அக்கா கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணுமே பயந்து போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்களே, உனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்க மாட்டேன்ட்டு. இவங்க அப்படி பயந்து கேட்டதை பார்த்து அமுதவாணனோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி பாலா, நீ ஆசைப்பட்ட அரை கிரவுண்ட்ல எப்படி நீ கட்டுவ? அண்ணனோட ஒரு அரை கிரவுண்ட் இருக்கு, ஒரு கிரவுண்ட்ல எடுத்து கட்டு, அதையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலா அவர்கள் பாத்தீங்கன்னா பேச்சுலரா இருக்காரு. பேச்சுலரா இருந்துமே அவங்க அம்மா அப்பாவுக்கு பண்றதை விட ஊருக்கே எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருந்தாலும் அமுதவாணன் அப்படின்ற நபர் அவங்களுக்கும் குழந்தைங்கள்லாம் இருக்கு, ஃபேமிலி மேனா ஆயிட்டாரு. அப்படி இருந்த போதிலும் பல்லாவரத்துல இப்போ எவ்வளவு விலை அப்படின்றது தெரியும். இந்த அரை கிரவுண்டை கொடுத்து முழுசா நீ ஹாஸ்பிட்டல் கட்டு, ஒரு கிளினிக்கை கட்டு, அதுக்கு நாங்களும் உனக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதவாணனும் அவங்க ஒய்ஃபும் சொல்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃபே கொடுக்கலாம். அப்படி ரீசெண்டா இப்ப பல்லாவரத்துல ஒரு பில்டிங் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு கிரவுண்ட்ல பல்லாவரத்துல ஈவினிங் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அந்த மக்கள் கிட்ட 1 ரூபாய் கூட வாங்காம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளே காசு போட்டு மருத்துவமனையை கட்டணும். இதுக்காக கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்குறது, இப்படி எல்லா வேலையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கட்டி முடிப்போம், இப்படி ஒரு பிளான பண்ணி கட்டி முடிச்சிருக்காங்க. இப்படி கட்டி முடிக்கும் போது ஒரு 90% பாராட்டுறாங்க. வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இப்படி பாராட்டினாலும் ஒரு சிலர் எப்படி இவனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு காசு வருது? ஏன்னா இந்த 6 வருஷம் கிட்டக்க காலையில ஈவினிங் சொல்லிட்டு ஈவென்ட் பண்றது, ஷோஸ் பண்றது,
இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோஷன் பண்றது, இப்படி பல விஷயங்களை பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு, தான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சம்பாரிச்ச காசு. ஆனா அதுல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்காரு. இதுல 90% பேர் பாராட்டினாலும் அந்த 10% யாரோட பினாமி கருப்பு பணம் எது வச்சிருக்கானா, போற இடம்லாம் எப்படி கரெக்டா கேமராவோட போறான், இந்த கருப்பு பூனை எப்படியும் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பையன் வந்து அவனோட உழைப்பு போட்டு அவனோட சொந்த காசை இவ்வளவு பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி பேசுறாங்க. அன்னை தெரசா இருக்காங்கல்ல, அவங்களோட ஜேர்னில பாத்தீங்கன்னா அவங்க ஆதரவற்ற குழந்தைங்கலாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து கையேந்தி நிற்பாங்க. அப்படி கையேந்தி நிற்கும் போது எல்லாருமே காசு கொடுத்து உதவி. ஒருத்தர் மட்டும் காரி வந்து அவங்க கையில துப்பிட்டாரு. அப்படி துப்புன உடனே என் முகத்தை பார்த்து காரி துப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடச்சிக்கிட்டு மறுபடியும் கையேந்தி இப்போ என் குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கையேந்தி இருக்காங்க. அந்தந்த காலகட்டத்துல நல்லது பண்ணாலும் ஒரு சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு இருக்காங்க. அன்னை தெரசா மாதிரியான ஆட்கள், கேப்டன் மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ஒரு சிலர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு பாலா வந்து செயல்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி நபர்லாம் வந்து கோடியில ஒரு நபரா தான் இருக்க முடியும். அதாவது நார்மலா மீடியால ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஷோ பண்றாங்க, ஒரு ஈவென்ட் பண்றாங்கன்னா டக்குன்னு கார் வாங்கிடுவாங்க. அது வந்து தப்பு கிடையாது, தப்பு சொல்லவும் முடியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் எனக்குன்னு ஒரு கார் வாங்க மாட்டேன், அப்படி இருக்கிற ஒரு 10 ஆம்புலன்ஸ் வாங்குற வரைக்கும் எனக்குன்னு ஒரு காஸ்ட்லியான கார்லாம் வாங்க மாட்டேன், இப்போதைக்கு ஒரு சின்ன கார் ஆல்டோ கார் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு வரைக்கும் ஒரு 4 ஆம்புலன்ஸ் கிட்ட வாங்கி கொடுக்குறாரு. ஆம்புலன்ஸ் வந்து 8 லட்ச ரூபா கிட்ட வரும். ஆனா மீதி இருக்க 6 ஆம்புலன்ஸ் வாங்குற வரைக்கும் நான் கார் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட இருக்காரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா அவரு சம்பாதிக்கிற எல்லா காசுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுக்கறது இல்ல. ஆனா அவங்க அப்பா வந்து இன்னமும் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து ஹோம் மேக்கரா இருக்காங்க, டைலரிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் நான் உழைக்கிறவர்களும் உழைப்பேன் அப்படின்னு சொல்லி உழைச்சிட்டு இருக்காரு. அவரு வந்து சம்பாதிக்கிறதுல 10% தான் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கே கொடுக்குறாரு. மிச்சம் 90% அவங்க மத்தவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட மனசு இருக்க பாலாவே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது இப்படி வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மனசு இருக்கு அப்படின்னு தான் தோணுது. பாலா வந்து காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஒரு சம்பளம் வாங்கியிருப்பாருல, அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின சேலரி என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சில குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு குழந்தைக்கு முதுகுத்தண்டுல பிரச்சனை இருந்திருக்கு. பாலாவுடைய ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அண்ணா நீங்க வந்து எப்படி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, நாங்களும் ஹெல்ப் பண்றோம்னு நினைக்கிறேங்க. ஒரு குழந்தைக்கு முதுகுத்தண்டுல ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கு, அந்த பிரச்சனையை வந்து நாங்க சரி பண்றோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க சரி பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, அண்ணா உங்களாலதான் வந்து நாங்க ஒரு மோட்டிவேஷனா இதை பண்றோம், நீங்க வந்து அந்த குழந்தைய பாத்துட்டு போங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. விழுப்புரத்துல ஒரு கிராமத்துல வந்து அந்த குழந்தைய பாக்கிறதுக்காக போகும்போது அந்த வீடு வந்து பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருந்திருக்கு. பாம்பு, இந்த பூச்சி அந்த மாதிரிலாம் வர மாதிரிதான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி, அவங்க அம்மா, அந்த குழந்தை, பாலா எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடு அப்படின்னு சொல்றாங்க. கட்டி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு தன்னுடைய காந்தி கண்ணாடி அந்த படத்துல வாங்கின சேலரிய அப்படியே வந்து 2 வீடு அந்த வில்லேஜ் இருக்கிறவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு அந்த 2 ஃபேமிலி இப்போ நாங்க ஃபேன் போட்டுட்டு நிம்மதியா தூங்குறோம் அப்படின்னு சொல்லும் போது, இது போதும் எனக்கு லைஃப்ல நான் பண்ணிட்டு இருக்கேன், ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது எதுவுமே இல்லைன்னா கூட நான் சுகி ஓட்டி கூட எனக்கு வர பணத்துல நான் கொஞ்சம் எடுத்துட்டு மிச்சத்தை நான் மக்களுக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அமுதவாணனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுக்கு அப்புறம் 3 வருஷம் தினந்தோறும் ஷூட்டிங் போய் அதை அப்சர்வ் பண்ணிட்டு பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறம் KPY 5ல வந்து 2050 பேர் வந்து ஆடிஷன் வந்து அந்த ஆடிஷன்ல கலந்துகிட்டு KPY 6ல 2700 பேரை வந்து ஆடிஷனா வந்து 710வது ஆளா போய் டைட்டில் வின்னர் வாங்கினாரு. அந்த டைட்டில் வின்னரா மாறதுக்கு முன்னாடி KPY 6ல ஃபர்ஸ்ட் எலிமினேஷன்லாம் ஆயிட்டாரு. அப்ப விஜய் பிரியங்கா தான் வந்து பாலாவுக்காக ஃபைட் எல்லாம் பண்ணாரு. இந்த பையன் மேல என்ன தப்பு, இவன் நல்லா தானே பண்ணாங்க, இந்த பையனை நம்ம எலிமினேஷன்லாம் பண்ணக்கூடாது. ஜட்ஜா இருந்த பிரியங்கா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து விஜய் பிரியங்காவை கிரிட்டிசைஸ் பண்றவங்களா இருக்காங்க. ஆனா விஜய் டிவில இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் மணிமேகலை எப்படி விஜய் பிரியங்கா வந்து பாலாக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி விஜய் மணிமேகலை ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது குக் வித் கோமாளி வரத்துக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்ல மணிமேகலை கூட ஹோஸ்ட் பண்றதுக்காக வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஈவெண்ட்லாம் பாத்தீங்கன்னா மணிமேகலை, பாலா இவங்கலாம் வந்திருக்காங்க. மணிமேகலை தான் ஃபுல் நைட் வந்து கார் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது அந்த ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் சொன்னாங்க, இவங்க வந்து ரொம்ப ஃபைட் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஷோ வந்து மணிமேகலை ஃபைட் பண்ணி வாங்கி தருவாங்க,
அந்த டைம்லாம் புகழ், பாலா எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் ஆகாத டைம். ஏன்னா குக் வித் கோமாளி 2க்கு அப்புறமே தான் பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மணிமேகலை வந்து ஃபைட் பண்ணுவாங்க. புகழுக்கு, பாலாவுக்கு இவங்களுக்குலாம் வந்து ஃபைட் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. மணிமேகலை வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவென்ட் கோஆர்டினேட்டர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய வந்து பாலாவுக்கு வந்து மணிமேகலை சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அப்படி இருந்தது மட்டும் இல்லாம இப்போ காந்தி கண்ணாடியோட படத்தோட லான்ச் ஷோ வந்து நடந்தது. அந்த ஷோக்கு நான் ஹோஸ்ட் பண்றேன். நான் வந்து பாலாவோட ஷோக்கு நான் ஹோஸ்ட் பண்றேன். ப்ரொடியூசரோ இந்த ஷோ நடத்துறவங்களோ காசு கொடுத்தீங்கன்னா நான் வாங்க மாட்டேன். பாலாவுக்காக நான் அதை வந்து ஃப்ரீயா பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன விஜய் மணிமேகலை. அந்த சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா. விஜய் மணிமேகலை, விஜய் பிரியங்காவுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தாலும் பாலா அப்படின்னு வரும்போது 2 பேத்துக்குமே ஒரே ஒப்பீனியன் தான். பாலா சூப்பர், பாலா நல்லா வரணும் அப்படின்றது தான். பாலாவோட வாழ்க்கையில எப்படி இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் எப்போ உங்களுக்கு உருவாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்பப்போ ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருந்தேன். நான் 3000 ரூபாய் வாங்குற 4000 ரூபாய் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த ஹெல்ப் பண்றது போதை அப்படின்றது வந்து எப்போ வர ஆரம்பிச்சதுன்னா, ஒரு நாள் ஒரு பொண்ணை பார்த்தேன். அது பாப்கெட் வெட்டி இருந்துச்சு. அந்த பொண்ணு தான். ஆனா அவங்க வந்து வீட்டை காப்பாற்றணும், ஒரு ஆண் மாதிரி காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பொண்ணு பாப்கெட் கட் பண்ணிட்டு வந்து என்னை படிக்க மட்டும் வச்சிருங்க, நான் என் ஃபேமிலியை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் 3 வருஷம் படிக்க வச்சேன். படிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்போ ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்காங்க. அந்த ஹாப்பினஸை பார்க்கும்போது போதை ஆயிடுச்சு. இந்த பொண்ணு வந்து அதே டைம்ல இன்னொரு பொண்ணு வந்துச்சு. எனக்கு ஃபீஸ் இவ்வளோனா எனக்கு நீங்க வந்து 3 வருஷம் மட்டும் கட்டிடுங்க. கட்டி நீங்க முடிச்சுட்டு நான் படிச்சுட்டேன் அப்படின்னா நான் அது உங்களுக்கு வட்டி முதலமா திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னுச்சு. அது எனக்கு புதுசா இருந்தது. நீ படிமா, நீ நல்லா இரு, வேற யாருக்காவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு படிக்க வச்சேன். அந்த பொண்ணும் வேலையில நல்லா இருக்கு. அதை பார்க்கும்போது அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ரத்த சொந்தமே கிடையாது. ஆனா எனக்கு அது பண்ணும்போது ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இப்போ நான் காரைக்கால்ல இருந்த பையனை, எனக்கும் அமுதவாணனுக்கும் எந்த சொந்தமும் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் நான் வந்துட்டேன். நார்மலா வந்து அண்ணன் வீட்டுல, சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்க சூழ்நிலையில 10 வருஷத்துக்கு மேல நான் அமுதவாணன் வீட்டுல தான் இருக்கேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி என்ன அவங்க ஃபேமிலிய பாக்குறாங்க. என்னை யாருன்னே தெரியாத ஒரு பையனுக்கு கைட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நானும் யாருன்னே தெரியாதவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அது ஒரு போதை ஆயிடுச்சுன்னு. முன்னாடி வந்து சம்பாரிச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காகவே நான் ஓடுறேன். எஸ்கே வந்து மெரினா அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு படம் பண்றாரு. எப்படி மெரினா வந்து அவர்களுக்கு அமைஞ்சதோ அதே மாதிரி பாலாவுக்கு வந்து காந்தி கண்ணாடி படம் அமையும் அப்படின்னு தோணுது. இந்த படம் வெற்றி அடையிறது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படங்கள் பண்ணி, இன்னும் நிறைய உதவிகள் பண்ணி, வாழும் கேப்டன் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன வயசுல பேர் எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கேப்டனுடைய பேர்லாம் வந்து ஒரு 10% எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். வாழும் கேப்டன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கேப்டன் மாதிரி இன்னும் மிகப்பெரிய உயரத்தை அடையிறதுக்கு நம்ம சேனல் மூலியமாவும் உங்க மூலியமாவும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன்.